சாமியே, எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடு. காலையிலேயே தண்ணி தாகமா அடிக்குது. காலையிலே தண்ணி தாகமா அடிக்குது, தண்ணி குடிக்கணும். அத்தைக்கு போய் காப்பிய கொடுப்போம். அத்தை, காஃபி குடிங்க அத்தை. ஏண்டி அம்மா, இவ்ளோ நேரம் என்னடி செஞ்ச? இப்பதான் காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில எந்திரிச்ச வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கு, அதனால லேட் ஆயிடுச்சு. அத்தை, காலையில என்ன டிபன் செய்யலாம்? காப்பி கொடு அத்தை, நான் போடுறேன். மருமகளே, பொங்கல் செய்ய சட்னி பண்ணும், இட்லி சுடு, சாம்பார் வை, பூரி பொட்டு. என்ன அத்தை, நம்ம ஹோட்டல் வச்சு நடத்த போறோம், இத்தனை மாதிரி டிபன் செய்யணும். இந்த அத்தைக்கு என்ன ஆச்சு இத்தனை டிபன் செய்ய சொல்றாங்க? வேலை பாக்குற எனக்கு தானே தெரியும் கஷ்டம். அவர் எங்க, என் புருஷன் எங்க தொலைஞ்சு போனாரு? அவங்க அம்மா சொல்றத பாக்கலான்னு அவர்கிட்ட சொல்லிதான் என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அம்மா சொல்றதுக்கு ஆமா சாமி தலையாட்டுவாரு. நான் இவ்ளோ டிபன் செஞ்சுட்டு துணி கடைக்கு துணி துவைக்கணும், துணிய காய போடணும், பிற மதியானம் சமைக்கணும். நான் ஒண்டி இருந்து என்ன செய்யறது? இட்லி சுடணுமா, சட்னி பண்ணணுமா, பொங்கல் செய்யணுமா, சாம்பார் வைக்கணுமா, பூரி சுடணுமா, குருமா வைக்கணுமா? பெரிய தலைவலியா இருக்கு.